மேடம், நீங்கள் அதானியினுடைய அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 2 பேரா கோட் பண்ணி நம்முடைய அறிக்கை நம்பர் 2ல் அந்த 2 பேராவை நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் மேடம். அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை கரெக்ட், இந்திய அரசு ஒரு லெவலுக்கு மேலே எல்லாமே சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மூலமாக கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் ஒரு ஃபிக்ஸட் ரேட்டை நோக்கி போகணும் அப்படின்னு. இந்தியா முழுவதும் இது நேர்மையான விதத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு முதல்லிருந்து நீங்கள் அதானிக்கு ஃபேவர் பண்ணிங்கன்னு வைக்கல. பாரதிய ஜனதா கட்சியும் அதானிக்கும் நீங்கள் முடிச்சு போடுறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக அரசில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம், நீங்கள் சொல்கிற ஒப்பந்தத்தினுடைய கண்டினியூட்டியில் கமூதி பிளான்ட்டுக்கு நீங்கள் 90 கோடி ரூபாய் 90 கோடி சில்லரை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதை நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமே. இல்லை நாங்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் படி தான் நாங்கள் பணம் கொடுப்போம்னு. ஏற்கனவே போட்ட கான்ட்ராக்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறீங்கல்ல, அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இதை அமைச்சர் அவர்கள் இங்கேன்னு சுற்றி வர்றாங்க. நீங்கள் அதை கொடுத்தனால நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு பேசுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்பது தான் எங்கள் முதல் குற்றச்சாட்டு. அதை இன்றைக்கி முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் நான் அதானி சந்திக்கவே இல்லைங்கிறாங்க. அதானியை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் எப்போவுமே சொல்லிங்க. ஏன் தமிழகத்தில் அம்பானி அவர்கள் திருமண அழைப்புதல் கொடுத்த பொழுது முதல் ஆளாக இங்கிருந்து ஓடி போனது யார்? துணை முதலமைச்சர் போனாங்க. அம்பானி அவர்கள் துணை முதலமைச்சருக்கு மட்டும் இன்விடேஷன் கொடுக்கலீங்க, எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவருக்கும் வீட்டுக்கு வந்து அம்பானி நிறுவனத்தினுடைய உயரதிகாரிகள் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போனாங்க. எதற்கு நான் பப்ளிக்கில் சொல்கிறேன் அப்படின்னாங்க, ஓடி போய் நான் இருக்கேன். அதனால் நீங்கள் அதானி அம்பானி பாரதிய ஜனதா கட்சின்னு எதற்கு சொல்ல வேண்டும்? ஒருத்தவங்க வருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, பரஸ்பரம் ஒரு நட்பு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த வந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும், ஒரு மாநில வளர்ச்சி அடையும். அது தவறு கிடையாது. நீங்கள் போங்க பாருங்கள். நாங்கள் சொல்வது பாராளுமன்றத்தில் எதற்காக நீங்கள் டிஷர்ட்டை போட்டுட்டு அதானி பிஜேபி ஏகே, அதானி மோடி ஏகேன்னு எதற்கு கனிமொழி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? நீங்கள் தமிழகத்தில் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்க. உங்கள் குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் முதலிருந்து சொல்வது உங்களுடைய இரட்டை வேடத்தை தான் முதலிருந்து சொல்லுகின்றோமோ தவிர வேறு எதையும் நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் தவறு என்கின்ற குற்றச்சாட்டை இப்போ நான் வைக்கலிங்கண்ணா. ஏன்னா நம்முடைய அறிக்கை மிக தெளிவாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் அங்கே பங்கேற்று அதானி மோடிஜி ஏகேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அப்போ எங்களுக்கும் அதானி நிறுவனத்திற்கும் தமிழக அரசுக்கும் தொடர்பு இல்லையா அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். நாளைக்கு அதானி வந்து தமிழகத்துக்கு நான் 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா யாராக இருந்தாலும் சிவப்பு கம்பளத்தை போட்டு வரவேற்கலாம். காரணம், தொழில் வருது, வேலை வாய்ப்பு வருது, மக்களுக்கு வேலை கிடைக்குது. நாங்கள் குற்றச்சாட்டு இதுவரை வைக்கலிங்கண்ணா. நாங்கள் சொல்வது இல்லைன்னு நீங்கள் ஒத்துக்க. இல்லை, இருக்குது. நீங்கள் அதானி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அதானி கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் எந்த உண்மை இருக்கிறது என்பது தான் எங்களுடைய தொடர் கேள்வி. ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் நான் அதானி சந்திக்கல அப்படிங்கிறாங்க. நாங்கள் எங்கேயுமே முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்தித்தாங்க சந்திக்கலின்னு சொல்லவே இல்லை. முதலமைச்சரே வாலண்டியராக வந்து நான் அதானியை சந்திக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறனால அப்போ உங்களை பொறுத்தவரை அதானியை சந்திக்கிறத தப்புன்னு நீங்களே சட்டமன்றத்தில் உங்களுடைய உள்மனது சொல்லும் பொழுது உங்கள் சார்பாக யாராவது சந்திச்சிருந்தால் தப்பு தானே? ஏன்னா நீங்கள் நான் சந்திக்கலின்னு சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் சந்திக்கலின்னு சொல்கிறனால உங்கள் மருமகன் சந்திக்கலின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மறுபடியும் சொல்கிறேங்க, நான் சந்திப்பது தவறு கிடையாது. நாளைக்கு அதானி 1 லட்சம் கோடி கொடுக்குறேன்னா சந்திச்சு தான் ஆகணும். மாநிலத்தில் வாங்க பணம் கொடுங்க. நீங்களே வாலண்டியரை ஏன் நான் சந்திக்கலைங்க? அப்போ நான் அதானி வேறு நான் வேறுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருமே சந்திக்கலையாங்கிறதா எங்களுடைய கேள்விங்க. 100% சந்திச்சிருக்காங்கண்ணா. நான் ரூம் நம்பரோடு நான் சொல்கிறேங்கண்ணா. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொல்லட்டுமா? முதலமைச்சருடைய அவரை சுற்றி இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், பிரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி, அவங்க அதானியினுடைய அதிகாரிகள் ரெகுலராக சந்திக்கிறாங்க. ஏன்னா அவங்க முதலமைச்சருக்காக பேசுகிறாங்க. சந்திப்பு நடக்குது, இந்த வாரமும் நடக்குது. என்னங்கண்ணா, அதான் நான் சொல்கிறேங்கண்ணா, சட்டமன்றத்தில் இது சொல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். நான் அதானி சந்திக்கவே இல்லை. அப்போ அதானியை சந்திப்பது ஒரு குற்றம், அதனால் நான் சந்திக்கலைன்னு நீங்கள் சொன்னால் மருமகன் சந்திக்கலையா? சில பேருக்கு ஊரில் வேலை வெட்டி இல்லைங்க, சில பேர்த்துக்கு ஊரில் வேலை வெட்டி இல்லை. ரொம்ப நாளாக நீங்களாம் அவங்கள மறந்துட்டீங்க.
பத்திரிகை தொலைக்காட்சி எல்லாம் மறந்துட்டாங்க. கொஞ்சம் இதை நீங்க திரும்பி பார்க்கணும்ல. அதுக்காக சில கருத்துக்களை போற போக்குல சில கருத்துக்கள் சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கும் வேலை இருக்கு, எங்களுக்கும் வேலை இருக்கு. அரசு நிர்வாகம் செம்மையா செயல்பட்டு இருக்கு. பலவிதமான வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்டந்தோறும் முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த செய்திகளை வெளியிடும் போது சில பத்திரிகையாளர் கேள்வி கேட்கலாம், வேற எந்த மாநிலங்களும் இது மாதிரிலாம் இல்லையா, வேற எதுவும் கேட்கறது இல்லையே, கேட்கலாம். அதேதான் பிரதருக்கு அதான் சொன்னதுதான். சில பேருக்கு வேலை இல்லாதவங்க, அரசியல்ல முகவரி இல்லாதவங்க, தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க, தொடர்ந்து மக்களால் தோல்வியை சந்திக்கக்கூடிய, உள்ளூர்ல நின்னாலும் தோல்வி, வெளியூர்ல போய் நின்னாலும் தோல்வி, தொடர் தோல்வியை சந்திக்கக்கூடியவங்க தன்னுடைய இருப்பிடத்தை காட்டுவதற்காக பல்வேறு கருத்துக்களை மக்களிடத்துல வெளிச்சம் பெறுவதற்காக ஒரு பொய்யான கருத்துக்களை, உண்மைக்கு மாறான கருத்துக்களை, அவதூறு கருத்துக்களை பரப்புறத மட்டும்தான் கொள்கையா இருக்காங்க. அந்த அவதூறு கருத்துக்களை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எங்களுடைய நோக்கம் அரசினுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த நன்மைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து அதாவது அரசியல் என்பது ஒரு நாகரிகமா இருக்கணும். ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பக்குவப்பட்டவங்களா இருக்கணும். சொல்லக்கூடிய கருத்துக்கள் யாரும் புண்படாத அளவுக்கு, யாருடைய மனமும் வேதனைப்படாத அளவிற்கு, யாரையும் பழிச்சொல் சொல்லாத அளவிற்கான வார்த்தைகளை பயன்படுத்தணும். அந்த மாதிரி பழக்கமும் படாதவங்க, பக்குவப்படாதவங்க, அரசியல்ல முதிர்ச்சியை அந்த நிலைக்கு வராதவங்க, அரசியலுக்கு தகுதி இல்லாதவங்க இது போல வார்த்தைகளை தான் பயன்படுத்துவாங்க. அதனால அவங்க அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்கிறத நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன? அரசனுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், முதலமைச்சருடைய உத்தரவுகளை செயல்படுத்த வேண்டும், மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அதை சிறப்பாக திராவிட மாடல் அரசு மற்றும் முதலமைச்சர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களையும் அந்த பணிகளை செய்ய வைக்கின்றனர். பருவமழை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி ஒவ்வொரு துறைகள் வாரியாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், உத்தரவுகளை வழங்கி அனைத்து துறைகளும் இந்த மழையை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில இருக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் கூட 2 நாட்களுக்குள் முழுமையாக ஒரு இயற்கை, அதாவது ஒரு சாதாரண நிலைக்கு, சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய அளவிற்கு அரசினுடைய எந்திரம் மிக சிறப்பாக செயல்பட்டு மனு முதலமைச்சர் அவர்களே அங்கு வருகை தந்து, மனு துணை முதலமைச்சர்களே அங்கு வருகை தந்து அரசினுடைய பணிகளை, நடவடிக்கைகளை வேகப்படுத்தி விரைவுபடுத்தி பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த பருவமழை எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கு.